the unit 2 topology. Unit 1 is completed. Now going to see the unit 2 topology. Unit 2 what is the heading is given is continuous function. Okay, first we're going to see the definition. Let x and y be topological space. A function f from x to y is said to be continuous if for each open subset v of y or v of y the set f inverse of v is open in open subset of x ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் இஃப் ஃபார் ஈச் ஓப்பன் சப்செட் வி ஆஃப் ஒய் the set f inverse of v is open subset of x ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் தியரம். If the topology on y is given by its basis then from f from x to y is continuous if inverse image of every basis open set is open சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, ப்ரூஃப் பாருங்கள். அவங்க என்னம்மா கொடுத்துருக்காங்க, given வந்து let v be open in y v equal to union alpha belongs to beta alpha for a collection b alpha basis open set f inverse of v. இப்போ v வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம், that is equal to union alpha belongs to f inverse of b alpha is open சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Similarly if y is given by subspaces s ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, then f is said to be continuous if every இமேஜ் வந்து இதில் சப்ஸ்பேசஸில் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஓப்பன் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியரம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, let x and y be a topological spaceன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. f is a mapping from f from x to y then the following are equivalent. Subdivision 1 f is continuous. Second subdivision for each subset a of x one as f of a bar that is contained in f of a bar சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேர்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா for every closed set b of y the set f inverse of b is closed in x ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் செட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த f inverse of b வந்து நம்ம சொல்லியிருக்காங்க closed in x ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. For every x belongs capital X and each neighborhood v of f of x that is neighborhood v of x such that f of v contain v ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் 1 to 2 ஒன்று வச்சுட்டு 2 ஓகேவா. நம்ம கொடுத்துருக்காங்க let f from x to y be a continuous சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. let a be a subset of x இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் let y belongs f of a barன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. there exists x belongs a bar such that f of x equal to yன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, f x belongs a bar இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of x equal to yன்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. there exists நமக்கு சொல்லியிருக்காங்க நமக்கு. ஓகே, there exists x belongs f of a bar சொல்லியிருக்காங்க such that f of x equal to y சொல்லியிருக்காங்க. let v be a neighborhoodன்னு சொல்லியிருக்கோம், neighborhood of yன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, and since f is a continuous f inverse of v is open in x ன்னு சொல்லியிருக்காங்க. x belongs f inverse of v ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, since x belongs a bar and f inverse of v is a neighborhood of x ன்னு சொல்லியிருக்காங்க. f inverse of v intersection a that not equal to pi சொல்லியிருக்காங்க. if z belongs f inverse of v intersection a then f of z belongs to v intersection f of v. அப்போ அந்த f inverse அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்னம்மா ஆகும், நமக்கு f வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு f வந்து அந்த சைடு v f inverse of vயில் இருக்கிறது f வந்து ஜட்டுக்கு கொண்டு வரோம், ஏக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்போ எஃப் ஆஃப் ஜெட் பிலாங்ஸ் டு வி இன்டர்ஷன் எஃப் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்கோம். அப்போ வி இன்டர்ஷன் எஃப் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு பைன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் ஒய் இன்டர்செக்ட் எஃப் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் ஒய் பிலாங்ஸ் எஃப் ஆஃப் ஏ பார்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் ஏ பார் கட்டேன்னு சரியா. இப்போ என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு f x belongs a bar and f inverse of v ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இட்ஸ் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. f inverse of v intersection a வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், நம்ம நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ் intersection a நாட் ஈக்குவல் டு பைன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடி யூனிட்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். சரியா, f inverse of v intersection a நாட் ஈக்குவல் டு பை. if z belongs f inverse of v intersection a then f of z belongs to v intersection f of a ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ v intersection f of a not equal to pi சொல்லிட்டு சொல்லியிருக்கோம்.
that is every neighborhood of y intersects f of a ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம y belongs f of a barன்னு சொல்லியிருக்கோம். f of a bar contained in f of a whole barன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம நெக்ஸ்ட்டு டு ப்ரூவ் வந்து செகண்ட் சப்டிவிஷன் 2 to 3 வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா, அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் ஃபார் சம் சப்செட் ஏ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஏ பார் கண்டென்ட் வந்து என்னமா கொடுத்துருக்காங்க நமக்கு எஃப் ஆஃப் ஏ பார்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, let b is a closed in y ன்னு சொல்லியிருக்காங்க. let a equal to f inverse of b ன்னு அந்த f வந்து இன்வெர்ஸ் இந்த கொண்டு போனீங்கன்னா f of a equal to b ன்னு சொல்லலாமா? சரியா, by 2 என்னவா சொல்லியிருக்காங்க நமக்கு f of a bar contained in f of a whole barன்னு சொல்லியிருக்காங்க. f of a bar contained in b barன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் வந்து ஆன்சர் கொண்டு போனீங்கன்னா a bar contained in f inverse of b barன்னு சொல்லியிருக்கோம். f inverse of b bar வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், that is equal to ஏன்னு சொல்லியிருக்காங்க. f of a bar contained in b barன்னு சொல்லியிருக்காங்க. a bar contained in f inverse of b that is equal to ஏன்னு சொல்லுங்க, that is equal to a bar contained in a, that is equation 1. We know that a contained in a bar, that is equation 2. From 1 and 2 a equal to a bar and hence a is closed. f inverse of b is closed ன்னு சொல்லியிருக்காங்க. to prove பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன் வச்சு ஃபோர்த் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா, if b is closed in y then f inverse of b is closed in x ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா f வந்து கண்டினியூஸ் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவோம். b ஓப்பன் இன் yன்னு சொல்லியிருக்காங்க. let b equal to y minus vன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு இன்வெர்ஸ் எடுத்திங்கன்னா f inverse of b that is equal to f inverse of y minus vன்னு சொல்லியிருக்காங்க. f inverse of b that is f inverse of y வந்து என்ன சொல்லுவோம் நம்ம xன்னு சொல்லுவோம். y வந்து ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம் நம்ம. அப்போ f inverse of yயும் ஓப்பன்ஸ் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மைனஸ் f inverse of v. f inverse of b is closed xன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x minus f inverse of v is open in xன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, that is f inverse of v is open in xன்னு சொல்லியிருக்காங்க. to prove ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வச்சு செகண்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ண போகிறோம். let f be a continuous, let x belongs x ன்னு சொல்லியிருக்காங்க and let v be a neighborhood of f of x in y ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ f inverse of v is open in x ன்னு சொல்லியிருக்காங்க. therefore f is continuous and x belongs f inverse of v. let u belongs f inverse of v ன்னு சொல்லியிருக்காங்க. now u is a neighborhood of v இருந்துச்சுன்னா அந்த f inverse இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா f of u less than or equal to v ன்னு சொல்லலாமா நம்ம. இந்த டு ப்ரூவ் ஃபோர்த் சப்டிவிஷன் வச்சு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். let v be ஓப்பன் இன் y இருந்துச்சுன்னா டு ப்ரூவ் f inverse of v வந்து ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். v ஓப்பன் இன் y இருந்துச்சுன்னா அதோட இன்வெர்ஸ் வந்து எதில் இருக்கும், நமக்கு இன்வெர்ஸ் வந்து எக்ஸில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. let x belongs f inverse of v இருந்துச்சுன்னா இப்போ v is a neighborhood of f of xன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ there exists ux of xன்னு சொல்லியிருக்காங்க. f of ux contained in vன்னு சொல்லியிருக்காங்க. ux contained in அப்போ f வந்து இந்த சைடு எடுத்துன்னு போனீங்கன்னா f inverse of v. அப்போ ux belongs to v இருந்துச்சுன்னா contained in f inverse of v. f inverse of v is open in x. f is continuous. hence proof. next பார்த்தீங்கன்னா homomorphism. let x and y be a topological space. let f from x to y be a bijection if both the function f and f inverse சொல்லியிருக்காங்க from y minus x are continuous then f is called a homomorphism சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. அடுத்த பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. a homomorphism f from x to y gives as a bijective correspondence not only between x and y but between the collection of open set x and y ன்னு சொல்லியிருக்காங்க. as a result any property of x that is entirely expressed in terms of the topology of x ன்னு சொல்லியிருக்காங்க. that is in terms of the open set of x yield the correspondence f the corresponding property
the space for the space y such a property of x called a topological property of x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. topological embedding topological embeddingனா என்னன்னு பார்க்கலாம். Let f from x to y injective continuous map where x and y are topological space. Let x be the image set of f of x ன்னு சொல்லியிருக்காங்க. Consider as a subspace of y. Then the function f dash from x to z ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜெட்டோட இமேஜ் வந்து எதில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸில் சொல்லியிருக்கோம். அதோட சஸ்பேஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதெல்லாம் என்ன எடுத்துருக்கோன்னா எஃப் டேஷ் ஃப்ரம் எக்ஸ் டு ஜெட்னு சொல்லியிருக்கேன். அப்டைன் பை ரெஸ்ட்ரிக்டிங் த orange of f is bijective if f dash happens to be the homomorphism of x with z ன்னு சொல்லியிருக்காங்க. Okay, next what is given ma, if f dash happens to be homomorphism x with z இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we say that the map f from x to y is a topological embedding சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து நம்ம என்ன சொல்லி f வந்து x to y இருந்துச்சுன்னா அந்த topological embedding or simply on embedding of x in y ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா, definition, a function f from x to y is said to be open if நம்ம சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா u is open in x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, அண்ட் எஃப் ஆஃப் ஒன் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இஸ் ஓப்பன் இன் ஒய்ன்னு சொல்லியிருக்கோம். என்சி ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் அ ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் ஒய் எஃப்னு சொல்லுவோம். இஸ் அ பைஜெக்டிவ் கண்டினியூஸ் அண்ட் ஓப்பன் சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஜி ஃப்ரம் 0 to 1 0, 1 tends to b dash obtained from the function சொல்லியிருக்காங்க. function f of preceding examples of explaining the range. The map G is an example of continuous injective map சொல்லியிருக்கோம். that is not an embedding சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் we will see. okay, thank you.